அம்மோ, என்ன இவ்வளவு பில் கட்டி வச்சிருக்க? இவ்ளோதானா? நான் கூட இன்னும் ஜாஸ்தியா வரும்னு நினைச்சேன். ஜாஸ்தியா வரும்னு நினைச்சியா? வாங்குற சம்பளத்தோட அதிகமா கட்டிருக்கோண்டி. நீ இவ்வளவு கூலா சொல்ற? இதுக்குதான் கடைக்கு போய் பால், பருப்பு, காய்கறி இதெல்லாம் வாங்கணும்னு சொல்றது. நீங்க வீட்லயே உக்காந்து உங்க ஆளுங்களோட விளம்பரத்தை மட்டும் பார்த்துட்டே இருந்தா வெளியில நடக்கிற விலைவாசிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏண்டி, இதுக்கும் எங்க ஆட்சி தானா? எல்லா ஆட்சியிலும் தான் விலைவாசி ஏறுது. வேணும் எங்க அப்பாட்ட கேட்டு பாரு. இப்படி உங்க அப்பா, உங்க தாத்தா இவங்கெல்லாம் முட்டு கொடுக்கற வரைக்கும் உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஆமா தாயே, இனிமேல் நானே வெளியில போய் எல்லா விலைவாசியும் தெரிஞ்சுக்கிறேன். போதுமா? அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இத பாருங்க. நிக்காம வந்துகிட்டே இருக்கு. ஐயோ, என்னடி இவ்வளவு வந்திருக்கு? நாம பண்ற செலவுல அப்படியே பாதியாக்க எங்க ஆளுங்க போட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்க ஆளுங்க கேன்சல் பண்ணி அந்த விலைய அப்படியே டபுள் பண்ணிட்டாங்க. அதோட விளைவு தான் இது. இரு, என்னன்னு பாக்குறேன். அப்படி வாங்க வழிக்கு போங்க. இனியும் ஏமாறாதீங்க. இது மாற்றத்துக்கான நேரம்.